அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி ஃப்ரைடே. இன்றைக்கும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. Realme 8s இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் தெரிய வந்திருக்கு. அந்த டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துலாம். ரெட்மி இந்த பிராண்டு கீழே இன்னும் 2 புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகிறதா தெரிய வந்திருக்கு. ஸ்பெக்ஸும் சிலது வந்திருக்கு, அது என்னென்னு பார்த்துடலாம். மோட்டரோலாவுடைய A22 சீரீஸில் ஃபியூஷன் மாடல் இதோட ஃபர்ஸ்ட் லுக் ரிவீலாக இருக்குது. எல்லாமே பார்த்துலாம் டெக்னிக்கல் 592 எனக்கும் Paytm கான்டாக்ட் இருக்க டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். கூகுள் மேப்ஸில் 2 புது விஜெட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்று ஃபைண்ட் நியர்பை பிளேசஸ், இன்னொன்று வந்து நோ பிஃபோர் யூ கோ. இந்த 2 விஜெட்ஸும் வந்து தற்சமயம் iOS யூசர்ஸ்க்கு தான் இவங்க ரோல் அவுட் பண்ணுவாங்க. கூடிய விரைவில் ஆண்ட்ராய்டுக்கும் வரும். அகைன் இந்த விஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணோன்னா டேரெக்டாக உங்களுக்கு ஆப் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நியர்பை பிளேசஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன இடம் நம்ம போகணுமோ அதை ஈஸியாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பில் ஷேப்ட் ஐக்கன் மாதிரி தான் இந்த விஜெட் அவைலபிளாக இருக்கும். அதே வந்து உங்களுக்கு நோ பிஃபோர் யூ கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுமோ அதில் டிராஃபிக் எப்படி இருக்குது, எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆவீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விஜெட்டும் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ தற்சமயம் இது iOS யூசர்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. கூடிய விரைவில் ஆண்ட்ராய்ட்லையும் இது ரோல் அவுட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் வந்து ஒரு சேஃப்டி செக்ஷன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சேஃப்டி செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணும்போது அந்த ஆப் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து கலெக்ட் பண்ணும், அதாவது உங்களுடைய கேமரா, மைக்ரோஃபோன் இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது என்னென்ன கலெக்ட் பண்ணும் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணிவிடும். அதே சமயத்தில் அந்த ஆப் வந்து சேஃபாக இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆப்பும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேஃப்டி செக்ஷனில் போய்ட்டு அந்த ஆப் சேஃபாக இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணலாம். கவுண்டர் பாயிண்ட் ரிசர்ச் டீம் இந்தியாவில் Q2 2021 எந்த பிராண்ட் வந்து அதிகமான ஸ்மார்ட் ஃபோன் சேல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் வந்து 2020 2021 அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்கிறது ஷாமி வந்து கிட்டத்தட்ட 28.4% வந்து அதிகமான சேல் பண்ணியிருக்காங்க. பட் 2020 விட இது கம்மி அப்படிங்கிற மாதிரி தான் ரிப்போர்ட்டில் இருக்குது. அதே சாம்சங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் வந்து 17.7% இருக்காங்க. அகைன் இவங்களும் 2020 கம்மியாக பண்ணியிருக்காங்க. அதே விவோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15.1% பண்ணியிருக்காங்க தேர்ட் பிளேஸில். ரியல்மி 14%, ஒப்போ 10% இருக்காங்க இந்த லிஸ்ட்டில். ஸோ இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 2021 எல்லா பிராண்ட்ஸுமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேல் ஆகிருக்கும் போது ரியல்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க தான் 5G ஸ்மார்ட் ஃபோன் அதிகமாக சேல் பண்ணியிருக்கதா தெரியுது. ட்விட்டரும், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அதாவது மற்ற சோஷியல் மீடியா ஆப்ஸ் மாதிரி வந்து ஷாப் மாடியூல் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து அவங்களுடைய ஆப்பில் இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ஷாப் மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ட்விட்டர் வழியாகவே ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ட்விட்டர் வழியாகவும் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். தற்சமயம் இந்த ஷாப் மாடியூல் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் மட்டும்தான் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. கூடிய விரைவில் குளோபலாக இவங்க ரோல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. சாம்சங் A சீரீஸில் ஃபஸ்ட்டு 5G ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் A22 5G இந்தியாவில் ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 5G ரெடி அப்படின்னு சொல்லி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 11 பேண்ட்ஸோடு கொடுத்துருக்காங்க. 5G அப்படின்னு சொல்லும்போது பேண்ட்ஸ் அதிகமாக இருக்கும்போது கம்பேட்டபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ 11 பேண்ட்ஸோட இது லான்ச் ஆயிருக்கு. இதோட சேல் சாம்சங்குடைய அஃபிஷியல் வெப்சைட், ஆஃப்லைன், ஆன்லைன் ஸ்டோர்ஸில் இப்போ அவைலபிளாக இருக்குது. அதோட சாம்சங்குடைய அன்பேக் ஈவெண்ட் August 11 நிறைய இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. இதில் சாம்சங்குடைய Z Flip 3 இதோட ஃபர்ஸ்ட் லுக் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேஸ் ரெண்டர்ஸ் இப்போ ரிவீலாக இருக்குது. 3 டைப் ஆஃப் கேஸ் ரெண்டர்ஸ் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஒன்று லெதர், அதுக்கப்புறம் TPU கேஸ், சிலிகான் டைப்பும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இமேஜஸ் இங்கே ரிவீலாக இருக்குது. அகைன் கட் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் உங்களுக்கு டுவல் கட் அவுட்டோட வந்து இந்த கேசஸ் இங்கே ரிவீலாக இருக்குது. ஸோ சாம்சங்குடைய Z Flip 3 உடைய அவுட்லுக் ஆல்மோஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. மைக்ரோமேக்ஸ் உடைய Note 2B இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. இது கூடவே வந்து அவங்களுடைய TWS லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இங்கே டீசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல் ஃபங்கி டிசைன்ஸோடு இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. இவங்க இதுக்கு வந்து மைக்ரோமேக்ஸ் AirFunk 1, அதுக்கப்புறம் மைக்ரோமேக்ஸ் AirFunk 1 Pro இந்த பேரில் வந்து TWS வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. கலர்ஃபுல்லாக Xiaomi புதுசாக Mi Band Xல ஒர்க் பண்ணுறதா தெரியுது. இந்த Mi Band X அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி, அதாவது நோபியா ஆல்ஃபா எப்படி லான்ச் பண்ணாங்களோ ஒரு ரேப் அரவுண்ட் மாதிரி அதே மாதிரி இந்த பேண்டும் இருக்கும் அப்படின்னு தெரியுது. இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தின்னாக இருக்கும். அதே சமயத்தில் 360 டிகிரி வந்து இது ஃப்ளெக்சிபிளாக ஸ்க்ரோல் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. கூடவே மேக்னெட்டிக் பிரேஸ்லெட்டோட ஷாமியுடைய Mi Band Xம் கூடிய விரைவில் சைனாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. மட்டும் இல்லை போக்கோ X3 GT வந்து இந்தியாவில் லான்ச் ஆகாது அப்படின்னு சொல்லி நேற்றே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் போக்கோ பிராண்டு கீழே இந்தியாவில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் இவங்க கொண்டு வர போகிறதா தெரியுது. EEC சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. பட் இது என்ன ஸ்பெசிஃபிகேஷன் என்ன பேரில் வரலாம் அப்படிங்கிறது கிளியராக இல்லை. பட் போக்கோ கீழே போக்கோ X3 GT வராது, வேறு பேரில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம் 2021குள்ள. மோட்டரோலா H20 சீரிஸ் ஆகஸ்ட்டில் லான்ச் பண்ணுறாங்க. இந்த சீரீஸில் 3 ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ மோட்டோரோலா H20 ஃபியூஷன் இந்த பேர்லேயும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதை விட கொஞ்சம் வித்தியாசமான அவுட்லுக்காக ரிவீல் ஆயிருக்கு. ஸோ மோட்டரோலா தரப்புலேருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவங்களுடைய 20 சீரிஸ் கீழே எதிர்பார்க்கலாம். iQOO 8 சீரிஸ் கூடிய விரைவில் லான்ச் ஆகுது. நேற்றே இதோட டிஸ்பிளே பேனல் பார்த்துருந்தோம். இப்போ சில டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன் தெரிய வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் உடைய E5 பேனலில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. 2K ரெசல்யூஷன் 10 பிட் கலரோட இவங்க கொடுக்கலாம். LTPO பேனலாக இது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரிவீலாக இருக்குது. கூடவே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்துருந்தோம். டீசர்ஸில் வந்து இது பஞ்ச் ஹோல் நாச்சோட லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கிளியராக இருக்குது. ஸோ iQOO 8 சீரீஸில் டிஸ்பிளே செக்மெண்ட் ரொம்பவே நல்லா கொடுக்குறாங்க. ரெட்மி பிராண்டு கீழே இன்னும் 2 புது ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க ஒர்க் பண்ணுறதா தெரியுது. இதோட மானிக்கர் என்ன அப்படின்னு இப்போ வரைக்கும் ரிவீல் ஆகல. பட் ஒன்று வந்து ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம். அதாவது 800 சீரீஸில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இன்னொன்று MediaTek Dimensity 1100 இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய டீட்டெயில்ஸ் வந்து ரிவீல் ஆயிருக்கு. பட் என்ன பேர் கீழே இவங்க லான்ச் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் ரெட்மி கீழே 2 புது ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ரியல்மியுடைய நம்பர் சீரிஸ் அதாவது 8 சீரீஸில் இப்போ 8S 8 கூடிய விரைவில் லான்ச் ஆகலான்னு பார்த்துருந்தோம். 8S உடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லுக் 8 எப்படி இருந்ததோ அதே மாதிரி பேக் சைடில் குவாட் கேமராவோட கொடுக்குறாங்க. அகெயின் வந்து ஒரு லாவெண்டர் கலர் ஃபினிஷில் தான் இங்கே ஸ்மார்ட் ஃபோன் ரிவீல் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனும் 5G ஸ்மார்ட் ஃபோனாக தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெக்ஸும் ரிவீல் ஆயிருக்கு. ஏன்னா MediaTek Dimensity 810 இந்த சிப் செட்டில் இவங்க லான்ச் பண்ணலாம். கூடவே 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேம் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் 5000 mAhோட லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்பெசிஃபிகேஷனும் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ ரியல்மி தரப்புலேருந்து Realme 8S ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இந்தியாவில் ஆகஸ்ட்டில் தான் மிட் ஆஃப் ஆகஸ்ட்லேயே லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ரெட்மி புக்குக்கான டீசர் ஆல்ரெடி ஷாமி ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இந்த டீசர் வந்து Redmi Book 15 அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுவும் ஆகஸ்ட் 3 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆக போகிறதா லான்ச் டேட்டும் ரிவீல் ஆயிருக்கு. அகைன் Redmi Book 15 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 50,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 15.6 inches Full HD Plus LCD பேனல். இது இன்டெலுடைய i3 or i5 11 Gen கோரோட இவங்க லான்ச் பண்ணலாம். கூடவே வந்து 8GB ரேமோட இது HD வெப் கேமோட இவங்க இந்தியாவில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ Redmi Book 15 இந்தியாவில் ஆகஸ்ட் 3 அன்னைக்கு லான்ச் ஆகுது. அடுத்ததான் இன்றைக்கி Paytm கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். கவுண்டர் பாயிண்ட் ரிசர்ச்சில் வந்து எந்த பிராண்ட் அதிகமாக 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் சேல் பண்ணியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த Paytm கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் 13,200 mAh. நிறைய பேர் சரியான பதில் சொல்லுறீங்க. அதில் வின்னர் வந்து விபூஷன். கங்க்ராச்சுலேஷன் விபூஷன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.